வேங்கை வயல் வழக்கை திசை திருப்புவதற்காக பட்டியலின மக்களை குடிநீரில் மனித கழிவு கலந்ததாக ஆளுங்கட்சியினர் நாடகம் நடத்துகினர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா திருக்கடையூர் ஓரக்கடையில் மழையால் சேதமடைந்த பயிர்களை பிரேமலதா விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் பயிர் காப்பீடு, 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் ஆகிய விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேங்கை வயல் வழக்கை திசை திருப்பும் வகையில் தமிழக அரசு நாடகமாடி வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். 2% ஈரப்பதத்தோட இருக்கிற நெல்லை நீங்க கொள்முதல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க 18% வரைக்கும் தான் கொள்முதல், அதாவது ஈரப்பதம் 18% வரைக்கும் தான் கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மத்திய குழு இப்ப ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு உரிய நிவாரண தொகையை உடனடியாக மத்திய அரசும் தரணும், மாநில அரசும் தரணும். அவங்க இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போடுறாங்க. அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. அப்போ அரசாங்கம் இதை திசை திருப்ப, வேற யாரோ செய்த தவறுயை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது.